அனைவருக்கும் வணக்கம். முழுக்க முழுக்க திமுக கைகூலிகளால் நடத்தப்படும் நீட் போராட்டம். இதுக்கு எதிராக ஒரு சிங்கப்பெண்ணா ஒருத்தவங்க போராடியிருக்காங்க. அது யார் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் இடம்பெற போகும் சௌமியா அன்புமணி மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸே இருக்குது. நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தது எதுவுமே உண்மை கிடையாது. தமிழகத்தில் நடக்கிறது நீட் போராட்டமே கிடையாது. முழுக்க முழுக்க திமுகவுடைய கட்சி சார்பிலிருந்து ஃபண்டு வாங்கப்பட்ட மிகப்பெரிய கண் துடைப்பு, தமிழக மக்களை ஏமாற்றும் ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சனம் செட்டி அவர்கள் நிறைய விஷயங்கள் நேற்று பகிர்ந்திருக்காங்க. அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு திமுக கோட்டைக்குள்ளே போயிட்டு மான் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற நரிகளை கண்டுபிடிச்சிட்டு வந்த ஒரு சிங்க பெண்ணா சனம் செட்டி நேற்று பேசியிருக்காங்க. வீடியோ முதல்ல பாத்துருங்க. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேற்று தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா. This is not democracy. Every citizen has a freedom of speech. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எவனும் சொல்லி நான் இங்க வரல. நானா வந்திருக்கேன். ஓகே, இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க தெளிவாக சொல்ல வராங்க. இங்கே இருக்கிற எல்லா பேருமே முதல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டிகளா, பொதுமக்கள் எத்தனை பேர், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர். ஏன்னா இன்றைக்கி நீட்டுக்காக போராடுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஏன் பொதுமக்கள் இருக்கீங்க, அப்புறம் ஏன் கட்சிக்காரங்க இருக்கீங்க, அப்புறம் ஏன் இயக்குநர்கள்லாம் பங்கு பெறுறீங்கன்றதை தாண்டி ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த திமுக கைகூலிகளின் நாடகம் முழுசாக அரங்கேறி இருக்கு. இந்த ஒரு நீட் போராட்டத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு நம்மலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி உள்ள பேசினதா ஆல்ரெடி ஒரு பையன் பேசியிருக்கான். அந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. ஜனநாயகன் அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம், நீட்டுக்கும் ஜனநாயகன் படம் வரக்கூடாதுன்னு சில பேர் இங்கே பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேட்டேன். அதை பற்றி கேட்கும்போது தான் கேட்டுட்டு முடிக்கிற 3 பேர் நான் ஜனநாயகன் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் அவங்க ஆப்போசிட்டாக தான் பேசினாங்க. பீப்புள் எப்படி இங்கே டைவர்ட் பண்ணுறாங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்து முஸ்லிம்ஸ்னு இன்னொரு டிபேட் தனியாக அங்கேயே போகுது. இருக்க நீட் இஷ்யூ என்னன்னா அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் டைவர்ட் ஆகிறாங்க நிறைய பேர். அதுதான். ஸோ நான் இங்கே 3 நாளாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா 3 விஷயம். ஸோ நெகட்டிவாக பேசுறது தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் அக்கௌண்டபிலிட்டி இங்கே நிறைய யூஸ் பண்ணுற வார்த்தை. அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம கிட்ட இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணோம். அதை நான் இங்கே ஒரு டிபேட்டில் கேட்டேன். நான் அது ஒன்று கேட்டேன், நம்ம கிட்ட ஸ்டார்ட் பண்ணோன்னு. செகண்ட் பீப்புள் எப்படி இங்கே டைவர்ட் பண்ணுறாங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்து வர்சஸ் முஸ்லிம்ஸ்னு இன்னொரு டிபேட் தனியாக அங்கேயே போகுது. ஒரு ஜனநாயகன் அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம், நீட்டுக்கும் ஜனநாயகன் படம் வரக்கூடாதுன்னு சில பேர் இங்கே பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் கேட்டேன். வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஒட்டு மொத்தமாக இதுதான் இன்னும் ஒன்றொன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கு. பூனைக்குட்டி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுகவுடைய ஃபண்டு சார்பாக நடக்கப்படுற கட்சி போராட்டம் மாதிரியாக ஒன்று. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு கண் துடைப்பாக நடத்தப்படுற மத்திய அரசை எதிர்த்து போராடுறோம் அப்படின்ற பேரில் தமிழகத்தில் வன்முறையை தூண்டி தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டுற அளவுக்கான ஒரு பிரச்சனையை தான் இந்த திமுக இன்னைக்கு கையில் எடுத்திருக்கு. சனம் செட்டி அவர்கள் நேற்று போயிருக்காங்க. போன இடத்துல நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேடை ஏறி இருக்காங்க, பேசியிருக்காங்க. எத்தனை பேர்ப்பா அந்த காக்ரோச் பார்ட்டியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்கள இடைமறிச்ச 4 பேர் மைக்கை பிடுங்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே ஜனநாயகன் பார்த்த எங்கள் எல்லாரையுமே ஜோக்கர்னு சொல்லியிருக்கீங்களே, இது எப்படி நியாயம்? உங்களுடைய போராட்டம் என்னவோ அந்த ஆணியை மட்டும் நீங்கள் பிடுங்க வேண்டியதானே, தேவையில்லாத ஆணியை ஏன் பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஜனநாயகன் படத்துக்கும் இந்த நீட் போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது முதல் கேள்வி. அதை அவங்க கேள்வி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழேருந்து ஒரு 4 திமுக செம்புகள் வர்றாங்க. வந்தோடனே மைக்கை பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு அவங்கள அமுச்சு விட்டுறாங்க அந்த போராட்ட களத்துலேருந்து. தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் என்னோட ஒரு உரிமையை சொல்கிறேன். மாணவர்களுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுக்க வந்தேன். இந்த இடத்துல நாங்கள் ஜனநாயகன் படம் பார்த்ததுக்காக எங்களெல்லாம் ஜோக்கர்னு சொல்ல இவங்கெல்லாம் யார் அப்படின்னு நேருக்கு நேராக கேட்டிருக்காங்க. அப்போ ஜோக்கர் அப்படின்னா நேற்று இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இயக்குநர்கள் வெற்றிமாறன்லேருந்து ரஞ்சித்லேருந்து அமீர்லேருந்து எல்லாருமே ஜோக்கர்களா? அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் யார் பணம் தர்றா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நைட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும்
போராட்டமும் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. முழுக்க முழுக்க இந்த திமுகவுடைய கைக்கூலியான போராட்டம். டெல்லியில நடக்கிற போராட்டம் உண்மையான மாணவர்கள். நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராடினோமோ அந்த மாதிரியான ஒரு 50% பேர் போராடுறாங்க. இன்னும் சில பேர் எதுக்கு போராடுறோம்னே தெரியாம போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பொழுதுபோக்குக்கு வர்றாங்க. அதுலயும் சில பேர் ஏதோ சாப்பாடு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களா கலந்துக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு டெல்லியோட நிலைமை. இன்னைக்கு முழுக்க முழுக்க மாணவர்கள் அங்க டெல்லியில போராடுறவங்களும் சரி, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த அந்த டெல்லியில அபிஜித் அப்படின்றவர் கையில எடுத்திருக்கிறவருக்கு முதல்ல நிதி எங்க இருந்து வருது? இவ்வளவு தூரம் அவங்க பேம்பர்ஸ் இது அந்த பேம்ப்ளெட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து வரிசையாக அவங்க பண்ணணும். அப்போ ஒட்டுமொத்த விளம்பரத்துக்கு எங்கேருந்து அவங்களுக்கு பணம் வருது, இந்த ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நோண்டும் போது அபிஜித் அவர்கள் வசமாக சிக்கியிருக்காரு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறதோ, இன்னைக்கு நீட்டை வந்து நிப்பாட்டுறதோ அப்படின்றதெல்லாம் தாண்டி மத்திய அரசை எதிர்க்கிறது ஆம் ஆத்மியோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஆம் ஆத்மி இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. காங்கிரஸ் வந்து மத்தியில் விளையாடுது, திமுக வந்து நம்ம மாநிலத்தில் விளையாடுது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆளாக போயிட்டு அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு உண்மையிலே நம்மளுடைய கேள்விகளை முன் வச்சு நீங்கள் என்ன மயிரை பிடுங்குறதுக்கு போராடுறீங்க அப்படின்னு சொல்லி நேருக்கு நேராக கேட்டுட்டு வந்த இந்த சனம் செட்டி அவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். இவ்வளோ பேர் போயிருக்காங்க, குரல் கொடுக்குறோன்ற பேரில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சனம் செட்டி அவர்கள் ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்க வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய முதல்வர் அவர்களை தமிழ்நாட்டின் தங்க மகன் அப்படின்றதெல்லாம் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அவங்க அவங்க வந்து ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாணவர்களுக்காக போராடுறேன், ஆனால் என்னையே மறுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய அனைத்து குமுறல்களையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பையனை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பையனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பேசுகிறாப்புல. என்னன்னா, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் எந்திரிச்சு வந்து நம்ம ஜனநாயகன் படம்லாம் பார்க்க போகக்கூடாது, நம்ம இங்கேயே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து ஏதோ ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி ஊடுருவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த ப்ரெஸ் மீட்டில் பகிரங்கமாக கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. அப்போ என்னடா நடக்குது தமிழ்நாட்டில், என்ன என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ இவங்களெல்லாம் எப்படி கலைக்கலாம் யோசிச்சு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கிற முகமூடி திமுக டிஎம்கே அந்த ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிறதுல முழுக்க முழுக்க அந்த எப்படி கூட்டத்துக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு போவாங்களோ அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியுது. அதனால இது வந்து உண்மையான மாணவர்கள் போராட்டம் அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு கண் துடைப்பு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்றது தான் நம்ம கருத்து. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ அடுத்து 2வது விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய தமிழக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயுஎம்எல், காங்கிரஸு, சிபிஐ, சிபிஎம் இந்த மாதிரி கட்சிகள் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம ஆட்சியில் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் அப்படின்ற கட்சியோடைய கம்யூனிஸ்டோட சண்முகம் அவர்கள் ரொம்பவே வந்து இன்னைக்கு வெறுக்கத்தக்க விஷயத்தை நிறையா பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழகத்தில் மாணவர்கள் போராடுறாங்க, ஆனால் உண்மையான மாணவர்களை தவிர்த்து இந்த திமுகவுடைய கைகூலிகள் வந்து குண்டர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் வந்து தகாத வேலைகள்லாம் செய்கிறாங்க. பெண்களை வந்து அந்த கூட்டத்தில் சீன்றது, இன்னும் கூட காவல் உடைகளில் வந்து தவறாக வந்து நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் போலியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்றைக்கி நம்ம வீடியோக்களில் பார்க்குறது தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி சிபிஎம் அவர்கள் வந்து ஏன் இப்படிலாம் கைது பண்ணுறாங்க, அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டும் ஒரு மாதிரி விரும்பத்தகாத விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது ரைட்டு எப்படியும் கூட்டணி எப்படி கலந்து போகிறாங்க போல். அப்போ இவ்வளோ நாள் சிபிஐ அப்படி சிபிஎம் அவர் வந்து அடுத்து சிபிஐயை சேர்ந்த வீரபாண்டி அவர்கள் இதுவரைக்கும் பாலன் இல்லத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நடத்ததில்லை. கட்சி சார்பிலையும் எதிர்கட்சியை சும்மா உட்காந்து பேசுறதுக்கும் தான் இந்த இடதுசாரிகள் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பால நிலத்தை. இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க விட்டு 3 நாள் நைட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு வந்து அங்கேருந்து ஃபண்டு யார் கொடுக்குறா, இந்த கட்சி முழுக்க முழுக்க திமுகவுடைய செம்பு கட்சி அப்படின்னு தெரியும். அப்போ இதிலேருந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சு அங்கே 2 எம்எல்ஏ இங்கே 2 எம்எல்ஏ காலியாகி போயிட்டாங்க. அடுத்து பாமகவுடைய 4 எம்எல்ஏவுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெற போகிறார் அப்படின்றதும் ரைட்டு. இப்போ பாமக உள்ளே வருதுன்னா எப்படி திருமாவர்களுடைய கட்சி எப்படிங்க உள்ளே இருக்கும், 2 பேருக்கும் ஆவாதில் எலியும் புனையமால இருப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை அதுதான். வன்னியரசு அவர்கள் போவாரா அப்படின்றது மட்டுமே கேள்விக்குரிய தவிர எப்படியும் திமுக திருமாவளவன் லவுட்டிட்டு போயிடும் அப்படின்றது தான் கட்சி. அது வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் மெம்பர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. அன்னை வன்னியரசு பின்னாடி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம கருத்து. அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்க போது. தமிழக வெற்றி கழக அமைச்சர்களில் சில பேருடைய சில பெயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்களுடைய டேபிளில் சில விஷயங்கள் விரும்பத்தகாத விஷயங்கள் முதல்வருக்கு எதிராக பண்ணுறதுல சில லிஸ்ட்டுகள் இருக்குது. அதை வந்து நம்ம முதலமைச்சர் நிறையா தடவை வந்து சொல்லியிருக்காரு. அமைச்சர் கீர்த்தனா இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக அந்த ஒரு விஷயம் பரிசீலனையில் வரப்போகுது அப்படின்றதும், நிறைய விஷயங்களை அமைச்சரவைக்குள்ளே மாற்றம் பண்ணி அந்த துறைகள் மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், இன்னைக்கு ஈஸியாக அந்த லஞ்சம்
ஊழல் இதெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டாலும் அரசு அதிகாரிகள் அப்படின்ற அடிமட்டத்திலேருந்து வர்றவங்க மேல்மட்டத்தை இருக்கிறவங்கள லஞ்சத்துக்கு தூண்டுறது அப்படின்றது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தகவல் நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய காதுக்கு போயிருக்கு. வாரம் ஒரு முறை சப்மிட் ஆகிற உளவுத்துறையோட அதிர்ச்சி ரிப்போர்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடர்றதா இருக்குன்னு சபாநாயகர் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக ஜனநாயகனை யாரும் பாத்திரக்கூடாதுப்பா. எப்படியும் 200 கோடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 200 கோடி லீக்கான படம் ஒன்று வசூலிச்சிருக்கு அப்படின்னா இந்த சாதனை வேறு யாராலையுமே பண்ண முடியாது. இதை முறியடிக்கணும், இதை வெளியில் பேச விடாமல் தடுக்கணும் அப்படின்றது திமுகவுடைய மிக முக்கியமான அசைன்மெண்ட்டு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கைகுலிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆனது, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்து ஆப்பு வரப்போகிறது, இதெல்லாம் மறைக்கணும். பொதுமக்கள் முழுக்க இதை பற்றி பேசணும். நம்மளுடைய வரக்கூடிய இடைத்தேர்தலில் நம்மளுடைய பங்களிப்பு மிக பெருசாக இருக்கணும். நம்ம தமிழக வெற்றி கழக ஆட்சி திரும்ப மலர விடக்கூடாது அப்படின்றதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படின்றதும் இன்றைக்கி அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறது மக்களுக்கு நல்லாவே வெளிச்சமாக தெரியுது அப்படின்றதும் நம்மளுடைய கருத்து. மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.